ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X3 சூப்பர் ஜூம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ வாங்க நம்ம ரியல்மி X3 சூப்பர் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா X3 சூப்பர் ஜூம்னு எழுதியிருக்காங்க, கீழே ரியல்மி எழுதியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ரியல்மி X3 சூப்பர் ஜூம்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது இதுன்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மஞ்சள் பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் யூசர் கேட் புக்கில் அதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா X3 சூப்பர் ஜூம் ஃபோன் இருக்குது. சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது USB to Type-C சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், 30 வோல்ட்டுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபோனோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கரையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கன்செஷன் மைக் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் தந்துருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல நம்மளுக்கு சிம் போடுற மாதிரி தராங்க. சிம் ட்ரே, டியூல் சிம் ட்ரே தராங்க. அது பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6.6 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே தராங்க. இது IPS LCD டிஸ்பிளே தான். ஓகே, ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தராங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 120 ஹெர்ட்ஸுக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. டிஸ்பிளேல மேலே லெஃப்ட் சைடில் டியூல் பஞ்ச் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுதாங்க செல்ஃபி கேமரா. இங்கே டியூல் செல்ஃபி கேமரா இருக்குது, 2 செல்ஃபி கேமரா இருக்குது. 32 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தராங்க f2.5 அப்பாச்சரில். இதை சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனியோட IMX616க்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா தந்திருக்காங்க, f2.2 அப்பாச்சரில் தந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் பேக் தராங்க. எத்தனை பேருக்கு இந்த கிளாஸ் பேக் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க, f1.8 அப்பாச்சரில். இதில் சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட GW1 அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா தந்துருக்காங்க, f3.4 அப்பாச்சரில். இதில் 5x ஆப்டிக்கல் ஜூம் வரைக்கும் எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 8 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா தந்திருக்காங்க. இது அல்ட்ரா வைட் கேமரா, f2.3 அப்பாச்சரில். அடுத்தது 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா இருக்குது, f2.4 அப்பாச்சரில். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4200 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. 30 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 0 to 100% உங்களுக்கு 55 மினிட்ஸில் ஏறிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸரை பார்த்துருவோம். Qualcomm Snapdragon 855+க்கான ப்ராசஸர் தந்திருக்காங்க, பெரிய சிப் செட்டு. இது 7 nm டெக்னாலஜியில் ரன் ஆகுது. OSன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட UIOS தந்திருக்காங்க. இது Android 10 மேலே ரன் ஆகுது. GPUன்னு பார்த்தீங்கன்னா Android 640க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, 2 சென்சாருமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 202 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட பில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தராங்க டிஸ்பிளேக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன வேரியண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ், எத்தனை ஜிபி ரேம், அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.